வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 5 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர அதிகபட்ச மழைப்பொழிவு ஒரு சில இடங்கள் மற்றும் இன்றைய வானிலை அமைப்பு எப்படி, இப்பொழுது எங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே பெய்ய போகிறது, வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கும் மழை உண்டு, கண்டிப்பாக அது எப்பொழுது அமைய போகிறது, வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி அமையும், தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரம் எப்பொழுது, இவையெல்லாம் இதில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் வடக்குத்து 13 சென்டிமீட்டர், மேலும் சோழிங்கநல்லூர் சென்னை, கடலூர் மாவட்டம் நெய்வேலி AWS 12 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் மாவட்டம் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் மற்றும் வல்லம், விழுப்புரம் மாவட்டம் வல்லம், மேலும் சென்னை அடையாறு, சென்னை எண்ணூர் AWS, சென்னை திருவொற்றியூர் 10 சென்டிமீட்டர். இதெல்லாம் 10 சென்டிமீட்டருக்கு மேலே எத்தனை 10 சென்டிமீட்டருக்கு கீழே 1 சென்டிமீட்டர் வரைக்கும் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கிறது. சென்னையிலேயே எல்லாமே 5 சென்டிமீட்டருக்கு மேலே தான், 4 சென்டிமீட்டர் தான் குறைந்தபட்ச மழை பொழிவே அங்கே இருந்திருக்கிறது. ஆக இந்த நிலை இன்றும் தொடரும், இதில் மாற்றம் இல்லை. இப்பொழுது மழை தொடங்கியிருக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பேரையூர், அதாவது இன்னும் சொல்லப்போனால் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதி, குறிப்பாக பேரையூருக்கு கிழக்கு பகுதி, விருதுநகர் பேரையூர் இடைப்பட்ட பகுதி சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி, மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, வாடிப்பட்டி திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதி, இன்னும் ஆங்காங்கே மழை உருவாகி பரவலாகி கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் கனமழை பொழிவு, ஆம்பூருக்கும் அதாவது வாணியம்பாடிக்கும் வடக்கே ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கனமழை பொழிவை பெய்துவிட்டு கொடுத்துவிட்டு இப்பொழுது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது அந்த இடிமழை மேகம். குடியாத்தம், மேலும் வேலூர் தலைநகர் பகுதி, இதெல்லாம் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அந்த மழைப்பொழிவு தான் அப்படியே கிழக்கு தென்கிழக்கு நோக்கி நகர்ந்து ஆற்காடு, ஆரணி, போலூர், அப்படியே சேத்துப்பட்டு, திருவண்ணாமலையோட பகுதிகள், வந்தவாசி, காஞ்சிபுரம், அரக்கோணம், இதெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு இறுதியில் சென்னை, திருவள்ளூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகள், தாம்பரம் உள்ளிட்ட பகுதி, செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் மீண்டும் கல்பாக்கம், மாமல்லபுரம் பகுதி, செய்யூர் பகுதி, மரக்காணம், திண்டிவனம், இந்த வந்தவாசி, சேத்துப்பட்டு, ஜெஞ்சி, இதெல்லாம் பெய்ய போகிறது. மேலும் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு அமையப் போகிறது என்று மேலும் விளக்கமாக பார்ப்போம். அதாவது ஏற்கனவே மழை தொடங்கி அது தீவிரத்தன்மையை அதிகரித்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டத்திலையும் மழை வாய்ப்பு உறுதி. ஏற்கனவே விருதுநகர், மதுரை இடைப்பட்ட பகுதியில் பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் மதுரை வடக்கு பகுதி, திண்டுக்கல், புதுக்கோட்டை மாவட்டத்தை மையமாக வைத்தான் இன்றைக்கு மழைப்பொழிவே அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தென் மாவட்டத்தில் தொண்டிக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி, புதுக்கோட்டை, காரைக்குடி, பிள்ளையார்பட்டி, அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் பெரும்பாலான பகுதிகள், தஞ்சாவூர் உட்பட பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, இந்த மாவட்டங்கள். மேலும் வடக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி, அன்னூர், மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அது ஒதுக்கி தான், ஆனால் பெய்த இடத்துல மழைப்பொழிவு அருகருகே ஒதுக்கியும் இருக்கிறது. இன்றைக்கும் அதே போல் வடக்கு பகுதியில் கோயம்புத்தூர் வடக்கு, ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி பிறகு பெரும்பாலும் இந்த
கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் இந்த காற்று பகுதி கணவாய் பகுதி இதெல்லாமே மறுதினம் நாளையிலிருந்து அதிகரிக்கப் போகிறது. அதில் வேறு மாற்றம் ஏதும் இல்லை. தற்பொழுது கடலோரத்துக்கு தான் தீவிரமடையும். வேலூரில் உருவாகிருக்கக்கூடிய மழையும் மதுரையில் உருவாகிருக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடியது டெல்டாவுக்கு வரும். வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உருவாகி இருக்கிறது அப்படியே சென்னைக்கு வரும். ஆக சென்னை ஆந்திர பகுதி எல்லாமே ஆந்திர பிரதேசத்தோட பெரும்பாலான பகுதிகள் மாலை இரவு இடிமழைப்பொழி உறுதி. ஆக இன்றைய விட நாளை 2-3 நாளில் உங்களுக்கும் கனமழை பொழிவு உண்டு. யார் கால் பண்ணாலும் சொல்கிறாங்க, என்ன சார் அங்கே பெய்யுது இங்கே பெய்யுது எங்களுக்கு பெய்ய மாட்டேங்குது. ஒரு உழவு ஓட்டலாம், புழுதி ஓட்டலாம், இந்த மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா மழை வேண்டாம். பொள்ளாச்சி பகுதியிலலாம் கொஞ்சம் காய்ந்தால் பரவாயில்லை, உழவு செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட பிரச்சனை. எல்லாருக்கும் மழை உண்டுங்க. இன்றைக்கு இரவும் மழை உண்டு. வேலூர்லேயே இப்போவே குடியாத்தம் பகுதியிலலாம் கனமழை பொழிவு கொடுக்க போகிறது. அது அப்படியே காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூருக்கு நள்ளிரவிலே அதிகாலையிலே கொடுக்க போகிறது. அதில் மாற்றம் ஏதும் இல்லை. முன்னிரவிலே வரும். அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கும் நள்ளிரவிலே வரும். இன்னும் பல மாவட்டங்களுக்கும் நள்ளிரவிலே கொடுக்க போகிறது. கடலோர மாவட்டங்கள் எல்லாமே உறுதியாக கடலோரம். நாளையிலிருந்து உள் மாவட்டம் மேற்கு மாவட்டம்லாம் இன்னும் கொஞ்சம் பரவலாக போகிறது. 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9 10 11 15ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழை இருக்கிறது. எல்லா நாளும் மழை உண்டு. உங்களுக்கும் உண்டு, கண்டிப்பாக உண்டு. படிப்படியாக பரவலாகும். நேற்று முன்தினம் இருந்த அளவை விட நேற்றைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க திடீர்னு மழை, எதிர்பாராமல் பெய்த மழை. எதிர்பாராமல் பெய்தோம், எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நாம் 10 நாளாக 15 நாளாக சொல்லிகிட்டே இருக்கோம். தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய போகிறது. அடுத்து வெப்பச்சலன இடிமழை காற்று சுழற்சி ஏற்பட போகிறது. ஆகஸ்ட் முதல் மற்றும் 2வது வாரத்தில் மழை தீவிரமடைய போகிறது. 3வது 4வது வாரத்தில் எல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது. 18ஆம் தேதியிலிருந்து இதே பாட்டாய் பாடிக்கொண்டிருக்கிறோம். திடீர் மழை என்கிறார்கள். கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் சென்னை திருவள்ளூருக்கு எல்லா வருஷமே மழை பெய்யுங்க. ஆகஸ்ட் மாதத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை உருவாகி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டுமொத்த வேலூர் மாவட்ட பழைய மாவட்டம். இப்போ திருப்பத்தூர் வேலூர் பெஞ்சு, ராணிப்பேட்டை பெஞ்சு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் சென்னைக்கு தினசரி மாலை இரவிலே மழை வந்து கொண்டு தான் இருக்கும். அந்த மழை தான் இது. வெப்பச்சலனத்துடன் கூடிய வளிமண்டல சுழற்சியுடன் கூடிய மழை. தற்பொழுது இலங்கை, தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வளிமண்டல சுழற்சி நீடித்து கொண்டு காற்றை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆக நாளை இதை விட கூடுதல் பரப்புங்க. நேற்றை விட இன்றைக்கு கண்டிப்பாக கூடுதல் பரப்பு இருக்கும். நாளை இப்படித்தான் சொல்லுவீங்க, எதிர்பார்க்கவே இல்லை திடீர் மழை பெய்ஞ்சு. எங்கள் ஊருக்கும் மழை பெய்யும்னு தெரியாது, அங்கே பெய்யுது இங்கே பெய்யுது, நமக்கு பெய்யாதுன்னு நினச்சேன், பெய்து விட்டது. இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பெய்யும். அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது, எங்களுக்கு பெய்யவில்லையே என்ற ஏக்கம் வேண்டாம். அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்ய விட்டது, நமக்கும் பெய்ய போகிறது என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். காற்று பகுதிக்கும் உண்டு, உடுமலைப்பேட்டைக்கும் உண்டு, பொள்ளாச்சிக்கும் உண்டு. அதே போல் குடிமங்கலம், கொங்கல் நகர், தொட்டம்பட்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாராபுரம் காற்று பகுதிக்கு உண்டு. நெகமத்திலேருந்து மணப்பாறை வரைக்குள்ள காற்று பகுதிக்கு உண்டு. அரவக்குறிச்சி உண்டு, கரூர் உண்டு, திண்டுக்கல் உண்டு. பிரச்சனைக்குரிய பகுதி காற்று பகுதியாம் கயத்தாறு உண்டு. அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு எல்லா பகுதிக்கும் உண்டு. ஆனால் காற்று பகுதிக்கு திடீர்னு உடனே இன்றைக்கே பெய்து விடாது. 2 நாள் பொறுத்திருங்கள். இந்த 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல மழை பொழிவை எல்லா இடத்திற்கும் பெய்துவிடும். ஒரு நாளாவது பெய்துவிடும் நல்ல மழை பொழிவு. சில இடங்களிலே சென்னைக்கெல்லாம் தினசரி மழைங்க. இரவு வந்து விட்டால் இடி மழை தான். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துக்கு தினசரி மழை உண்டு. மழை இல்லாத நாளே இருக்காது. தென்மேற்கு பருவமழை 18ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தீவிரப்படைய போகிறது. அப்போவும் ஆந்திர கரையோரத்தில் உருவாக போகிறது. வளிமண்டல சுழற்சி தாழ்வு நிலையாக போகிறது. அதனால் தென்மேற்கு பருவமழை சென்னையை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் இறுதி வாரத்தில எல்லாம், ஆகஸ்ட் 18க்கு மேலே எல்லாம். ஆகவே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல மழை பிடிப்பு ஒன்று கொடுத்துரும். இன்றைக்கே பல இடங்களில் கொடுக்கும். இதை விட நாளை கூடுதல் பரப்பலாகும் போது உங்களுக்கு கொடுக்கும். நாளை மறுதளத்திலிருந்து அடுத்தடுத்த நாட்களிலே கண்டிப்பாக உறுதியாக பரப்பில் கூடி ஒதுக்குதல் குறைந்து ஒதுக்கல் இல்லாமல் பரவலாக ஒரு நாள் நல்ல மழை பொழிவை உங்களுக்கும் கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். உறுதியாக அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை மாறுதலிருந்து பணி செய்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.